ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இன்றைக்கி வீடியோக்குள்ள தலைப்பு என்னென்னா, எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. பாசத்துலேயும் சரி, பணத்துலேயும் சரி, பொருள்லேயும் சரி, எல்லாத்துக்குமே சரிங்க. எதுவுமே நம்ம உயிரே நம்மக்கிட்ட மற்றதுக்கெல்லாம் கேரண்டி கார்டு வாரண்டி கார்டெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம உயிர் எத்தனை நாளைக்கு இருக்கும், நம்ம எப்போ மரணம் அடைவோம், இதெல்லாம் கேரண்டி கார்டு உண்டாங்க? கிடையவே கிடையாது. எதுக்குமே கேரண்டி கிடையாது. ஒரு வண்டி ஓட்டுறோம், இடையில பழுது அடையுது, அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குகிறோம். அதே போல் காரு வாங்குகிறோம், பழசில் வாங்குகிறோம், புதுசில் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம், அது பழுது அடையுது, ஒக்க பண்ணுறோம், ஒக்க பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெட்ரோல் அதிகமாக போகுது, மைலேஜ் அதிகமாக கொடுக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால விற்றுடுறோம். அது ஆசையாக நம்ம வாங்குகிறோம், திரும்ப அதை விற்றுடுறோம், திரும்ப வேறு ஒரு கார் வாங்குகிறோம். பிள்ளைங்க பேரெல்லாம் அந்த காரில் ஒட்டி 10 வருஷம் 12 வருஷம் ஓட்டுவாங்க. திரும்ப வேண்டாங்கும்போது கொடுத்துட்றாங்க. அதேமாரி தாங்க எல்லாத்துக்குமே. உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இப்போல்லாம் விலை மதிப்பில்லை அந்த உயிருக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ ஏதோ ஒரு உயிர், ஏதோ ஒரு உறவினர் வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் போயிடுச்சு வச்சுக்கோங்க. அவங்க ஏகப்பட்ட செல்வ செழிப்போடு இருந்தவங்க திடீர்னு அவங்க காலமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பொருளெல்லாம் பாத்திரங்களெல்லாம் ஆளலாம், அவங்க வச்சுருக்க பணத்தெல்லாம் செலவு பண்ணலாம், அவங்க வச்சுருக்க பவுனெல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு வேற அடிச்சுக்குவாங்க, போட்டி போடுவாங்க. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். ஆனால் பார்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உயிரை பார்த்துக்க மாட்டாங்க. ஐயோ அது அங்கேருந்து இங்கே வந்துடுச்சு, இங்கேருந்து அங்கே போயிடுச்சு. பெரியவன் வீட்டிலேருந்து சின்னவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு படமே, சேரன் ஒரு படம் எடுத்திருக்கு. இந்த 4 பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தாயும் தகப்பனும் போயிட்டு போயிட்டு படியேறி அந்த வயசானவங்க 2 பேரும் காதில் விடுற மாரியே மருமகன் உங்கள் ஆயி அப்பனும் வந்துட்டாங்க, என்னைக்கு போவாங்க, வந்த உடனே என்னைக்கு போவாங்க, ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை காஃபி, பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலான்னு வந்தால் அந்த மாதிரி. அந்த சேரன் எடுத்த படம் எல்லாமே கருத்துள்ளதாக தான் படமும் சரி எல்லாம் நடக்குது நாட்டில். ஆனால் யார் அதை பற்றி கேர் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது. உதாசீனப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. நாட்டில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருந்தால் அதை பெரிய இடைஞ்சலாக நினைக்கிறாங்க, பெரிய பாரமாக நினைக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இது இங்கே உட்காந்துருக்க போது, இது கடைசி காலத்தில் உயிரை வாங்குது அப்படின்னு இறந்துட்டாங்க. விலை மதிப்பில்லா செல்வங்களை எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க, அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாருங்கள் டைலாக்கு, ஐயோ அந்த மாமியார் துணியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே எனக்கு பக்குங்குது, ஐயோ அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கிடந்ததுனாலே எனக்கு அவங்க எதுக்க வர மாதிரி போகிற மாதிரி எனக்கு கனவுல வருது. அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. அவங்க கட்டின துணிமணி எல்லாம் போட்டு அதையும் சும்மா கூட போட மாட்டாங்க. பழைய பாத்திர கடையில் போட்டுட்டு இந்த தெருவில் வரா பாருங்க பழைய சேலை வாங்குறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட துணிமணி வேட்டி துணிமணி எல்லாம் போட்டுட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் கூட வாங்கிடுவாங்க. அவங்க சொத்து சுகத்தெல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பராமரிப்பே கிடையாது, நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்களா கிடையாது. ஆனால் அவங்களுடைய பொருட்கள் சொத்து இன்னும் நிறைய சேர்த்து வச்சுருந்தாலும் அதை எடுத்துக்க அனுபவிக்க ஆசைப்படுவாங்க. அதுதாங்க, எந்த ஒரு பொருளையும் நம்ம வேற கொடுத்து வாங்கலாம், ஆனால் ஒரு உயிரை மட்டும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அதை
பத்திரப்படுத்தி வாரண்டியோடு போகாமல் பிடிச்சி வச்சுக்கவும் முடியாது. ஆனால் அதனுடைய மதிப்பை தெரியாமல் நிறைய பேர் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தாய் தந்தையரை மதிக்கிறதில்ல, மாமனார் மாமியாரை மதிக்கிறதில்ல. ஒரு ஏன் கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடுனால எதிரி, பயங்கர கொடூர எதிரியாக நினைக்கிறது. நம்மளை விட மேலே இருக்கக்கூடாது, நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது, நம்மளை விட பெரிய ஆள் ஆகிட்டானே அப்படிங்கிற ஒரு வக்ரம் நிறைய இடத்துல அது நடக்குதுங்க. போட்டி பொறாமை, மனசுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை, இதனாலே நிறைய பேர் வீணாக போகிறாங்க. உறவினர்களையெல்லாம் மதிக்கிறதில்ல. நிறைய இடத்துல நடக்குது. காசு காசு காசுன்னு காசை தான் தேடுறாங்க. காசை தேடினா அதை ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை அடைய முடியும். காசை சம்பாரிச்சிட்டு நிம்மதியை தேடும், அது ஒரு நேரம் வரும். நிம்மதியை தேடும்போது அந்த காசையும் கொண்டு கடையில் கொடுத்து சாப்பாடு வாங்குகிற கட்டத்துக்கு போகும்போது தான் அந்த ஆளுடைய மற்றவங்களுடைய உதவி தேவை அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. தனிமைப்படுத்தப்படும் போது தான் அது தெரியும். யாருக்குமே காசு கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காசு கண்ணை மறைச்சிடும். நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வயசாகிடுச்சுன்னா அவங்கள மதிப்பு மரியாதை கிடையாது. அவங்க கடைசி காலத்தில் என்ன செய்ய போகிறாங்க? ஆசையாக 4 வார்த்தை, அன்பாக 4 வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா, பாட்டி நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, யாராக இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, காப்பி குடிச்சிங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்கள் உடம்பு டல்லாக இருக்குது, என்ன செய்யுது, இதெல்லாம் அன்போடு பண்போடு கேட்கும்போது நமக்கு அந்த உடல் சோர்வு கூட போயிடும். நல்லதாக 4 வார்த்தை பேசும்போது. ஆனால் நிறைய பேர் அதை கேட்குறதே கிடையாது. ஆமாம், இந்த அம்மா வாயை திறந்தால் தொணன்னு பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வாங்கலாங்க, என்ன வேணுமோ வாங்கலாம். 4 ஃப்ளாட்டு வாங்கலாம், 4 பங்களா கட்டலாம், 4 கார் வாங்கி வாசப்படியில் நிறுத்தலாம். அதுவே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடாது. 4 காரில் போகணுன்னா நீங்கள் எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும், ஒன்று சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், ஒன்று சந்தோஷமாக 4 பேரை கூட்டிகிட்டு போகணும். எதுவுமே இல்லாமல் வாங்கி வச்சு என்ன புண்ணியம்? நீங்கள் மட்டும், உங்கள் ஃபேமிலி மட்டும் சந்தோஷத்தான் நடக்காது. என்ன எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. அதுவே ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம பிள்ளைங்களே நம்ம மேலே வெறுப்பை காட்டுற நிலைமையும் வருது. நிறைய இடத்துல பிள்ளைங்களே அம்மா அப்பா மேலே வெறுப்பை காட்டுறாங்க. அதெல்லாம் ஏன்னே தெரியல. சந்தோஷமே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடமெண்டலாக நிறைய பேர் இருக்காங்க. அதுமாரி இருக்கக்கூடாது. காசு முக்கியம்னு நினைக்கவே கூடாதுங்க. காசு வந்தால் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இருந்தால் காசு இருக்காது. ரெண்டுமே இருக்குமான்னு கேட்டால் யாருக்கிட்டையுமே இது இருக்காது. அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. நிரந்தரமானது நாம் சேர்த்து வைக்கிற அன்பு பண்பு, ஒரு 4 பேருக்கு நல்லது, நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்கள். ஐயோ, நம்ம இறந்துட்டாலும் நம்மளை பின்னாடி பேர் சொல்லணும். அதுதாங்க பேர் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. புண்ணியவதி போயிட்டா எந்தன்னா எவ்வளோ பேருக்கு உடல் ஒத்தாசை, மனசால ஆறுதலாக பேசுவாங்க, நல்ல வார்த்தை பேசுவாங்க. அவங்கள்ட்டேருந்து ஒரு அவதூறான வார்த்தையே வராது. ஹார்ட்ஸாக பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. மெயினாக சண்டை போட மாட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற இடமே தெரியாது. சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க கற்றுக்கோங்க. சண்டை போட்டு என்னத்தை வாரி கட்ட போகிறீங்க? கிடையாது. உங்களுக்கும் மேலே உள்ளவங்க வயசானவங்கள மதிக்கணும். நாமளும் அந்த வயசை முதிர்வாக பாட்டுற நேரம் நம்மளும் வரும். இப்போ 30 வயசு 40 வயசாக இருந்தாலும் நம்மளும் 60 வயசை கடப்போம். அந்த நேரத்தில் நம்ம கை கால் சோர்வு வந்துடும். நம்மளால் எழுந்து ஒரு வேலை செய்ய முடியாத கண்டிஷனுக்கு வந்தோன்னா அடுத்தவங்க உதவி, காசு இருந்தாலும் இவங்க கடைக்கு போவாங்களா, வாங்கிட்டு தருவாங்களான்னு அவங்கள யோசித்து தான் கேட்க முடியும். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் காசு இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் நினச்சதை நான் ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் தான்
நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற கண்டிஷன் எல்லாருக்குமே வருங்க. அதை வந்து பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுக்காததுனால தான் எடுத்தோம் கவுத்தோங்கிறது பல பேருக்கு புத்தி செயல்படாமல் இருக்காங்க. அதுமாரிலாம் இருக்கவே கூடாது. நல்லது செய்யணும், நல்ல பேச்சு பேசணும். எல்லா வார்த்தைகளும் தான் இருக்குது, வாயில் எல்லா வார்த்தைகளும் வரும். அதுக்காக எல்லா வார்த்தையும் பேச முடியுமா? எல்லா வார்த்தையும் பேசிடவும் கூடாது. அதுக்கு பேர் புத்தி சுவாதீனம் இல்லை அப்படிம்பாங்க, சைக்கோன்னுவாங்க. நிறைய பேர் வச்சுருவாங்க. அதனால் பொழுதுக்கும் பேசலாம், நாள் முழுக்க பேசலாம். நல்ல விதமாக பேசுங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்க. நமக்கு நிரந்தரமானது உயிர் உள்ளவரை அடுத்தவங்களிடம் அன்போடும் ஆதரவோடும் பேசுகிறது, ஒரு மனிதாபிமானத்தோடு பேசுகிறது, நற்செயலோடு பேசுகிறது, உதவும் கரங்களோடு பேசுகிறது. நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ செய்யலாம். மற்றவங்களை வந்து உதாசீனப்படுத்துறது இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை அடகு வைக்கவே கூடாதுங்க. நிறைய பேர் அதை அடகு வச்சிட்றாங்க. தான் பெரிய ஆள், நம்மளை தவிர யாருமே உலகத்தில் இல்லை, அந்த கர்வமே இருக்கக்கூடாது. கர்வம் இல்லாத வாழணும். எதுவும் நிரந்தரம். நமக்கும் சரி, அடுத்தவங்களுக்கும் சரி, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே உயிர் நிரந்தரமே கிடையாது. எந்த நேரம் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கடவுள் நம்மள்கிட்ட உயிரை பறிச்சுக்குவார். நமக்கே அது மற்ற எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம கையில் இவ்வளோ காசு இருக்குது, இதை வாங்கலாம், நம்ம கையில் இவ்வளோ காசு இருக்குது, இதை வாங்கலாம், அதை வாங்கலான்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம உயிர் வந்து இன்னும் 40 வருஷம் அதெல்லாம் ஆள்ற அளவுக்கு வாழ்வோமா தெரியாது. 4 வருஷம் வாழறோமோ, 40 வருஷம் இருக்கோமோ, எத்தனை வருஷம் இருக்க போகிறோங்கிறது நமக்கு நம்ம உயிர் மேலே கேரண்டி கிடையாது. எல்லா பொருளுக்கும் கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுப்பாங்க. கடவுள் நமக்கு கேரண்டி கொடுக்க இல்லை. நம்ம உடம்பா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக வாழணுங்க. அதுதாங்க வாழ்க்கை. ஹெல்ப் மைண்டோடையும் ஆரோக்கியத்தோடையும் பாசத்தோடையும் மற்றவங்கள்ட்ட பரிமாணமாக பேசுகிறதும் இதுதாங்க மனித இயல்பு. அதே போல் ஒவ்வொருத்தரும் இருந்தால் நாட்டில் பிரச்சனைகளே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பொருட்களுக்கு உத்தரவாதம் உண்டு, மனிதருக்கு உயிர் மேலே உத்தரவாதம் கிடையாது. அதனால் எல்லோரும் நல்லபடியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.